ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வா, உன்னிடம் பேசத்தான் நான் வந்துள்ளேன். அவசரப்பட்டு இந்த பதிவை தள்ளிவிடாதே. உன்னுடைய அன்பை வைத்து விளையாடி விட்டார்கள். அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டுமா இல்லையா? சொல் பார்க்கலாம். தங்க பிள்ளையே, தண்டனைகளை கொடுக்க வேண்டும் தானே? ஒரு நபர் எதனுடைய வேண்டுமானாலும் விளையாடலாம். ஆனால் ஒரு நபர் ஒரு நபர் கொடுக்கும் அன்போடு மட்டும் விளையாடக்கூடாது. அன்பு என்பது ரொம்ப அற்புதமானது. அது அவ்வளவு சுலபத்தில் யாரிடமிருந்து கிடைக்காது. இப்பொழுது நீயே ஒரு நபரிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய், உன் குடும்பத்தில் இருக்கும் ஒரு நபரிடம் அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் எடுத்த உடனேயே அந்த நபர் தன்னுடைய அன்பை கொடுக்க மாட்டார். அப்படியே எவ்வளவோ ஆண்டுகள் பழகினாலும் அந்த அன்புங்கிறது ஒரு உண்மையானதாகவோ கிடைப்பதல்ல. ஆனால் நீ ஒரு நபரின் மீது அன்பாகவே இருக்கிறாய், எப்பொழுதுமே அன்பாகவே இருப்பேன் என்று ஒரு பிடிவாதத்தோடு இருக்கிறாய். ஆனால் அந்த நபர் உன்னுடைய அன்பை வைத்து விளையாடிவிட்டார். அப்பொழுது உன்னுடைய மனதில் தோன்றும் ஒரு விஷயம் என்ன? தன்னுடைய மீது அன்பை வைப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் ஒரு அன்பை ஒரு மனிதன் மீது, ஒரு நெருக்கமான ஒரு உறவின் மீது வைக்கிறோம். ஆனால் அந்த ஒரு உறவுமே எப்பொழுதும் நம்மை ஒரு அன்பை வைத்து விளையாடுகிறதே என்ற ஒரு எண்ணம் உன் மனதில் தோன்றுகிறதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எனக்கு நன்றாகவே புரியும். நீ என்ன நினைக்கிறாய், ஏது நினைக்கிறாய் வாழ்க்கையில் என்பது. அதுவும் உன்னுடைய அன்போ அற்புதமானது, எப்பொழுதும் சுத்தமானது. இந்த மாதிரியான அன்பின் வைத்து விளையாடும் நபர்கள், அன்போடு விளையாடும் நபர்கள், உன்னுடைய அன்பை வைத்து விளையாடும் நபர்களுக்கு தக்க தண்டனையை நான் கொடுக்க போகிறேன். எதை வேண்டுமானாலும் மன்னிப்பேன். இந்த சாய் எதை வேண்டுமானாலும் மன்னிப்பேன். ஆனால் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒருவன் துரோகம் செய்துவிட்டான் என்று வை, அதுவும் அன்பை வைத்து விளையாடிவிட்டான் என்று வை, அவனுக்கு எந்த ஒரு பாரபட்சத்தையும் பார்க்காமல் அவனுடைய வாழ்க்கையில் நான் அவனுக்கான தண்டனையை கொடுத்தே தீருவேன். அலட்சியங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ எதையும் நினைத்து வருத்தப்படாதே. யார் எது வேண்டுமானாலும் உன்னை சொல்லட்டும், யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லட்டும், உன்னை ஏமாற்றட்டும், உன்னை அடிமையாக வைத்திருக்கட்டும், உன் அன்பை வைத்து அவர்கள் விளையாடட்டும். ஆனால் எல்லாமும் தெய்வம் என்ற ஒன்று, எல்லாம் தெய்வம் என்ற ஒன்று பார்த்து கொண்டு தானே இருக்கிறது. அந்த தெய்வமானது நிச்சயமாகவே அவரவர்களுக்கு தக்க விதமான தண்டனைகளையும் தக்க விதமான பாடங்களையும் கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையையே மாற்றும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சீரும் சிறப்புமாக அழகாக உன்னை வாழ வைக்கும். தேவையே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொண்டு இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய சுபத்துவமான விஷயங்களை நடக்க வைக்கும் இந்த சாயின் மூலமாக. சாய் சாய் சாய். இந்த சாய் அனைவருக்கும் பாதுகாவலன். இந்த சாய் அனைவருக்கும் மிக 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 திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நண்பன். ஒரு நண்பனிடம் ஓடி வந்து, முக்கியமாக நல்ல நண்பனிடம் ஓடி வந்து, எனக்கு இதை செய்து தா, அதை செய்து தா என்று ஒரு நபர் சொல்கிறான் என்றால் அவன் நல்ல நண்பனாக இருக்கும் பட்சத்தில் அவன் என்ன செய்வான்? அவனுடைய வாழ்க்கையில் அவன் எல்லா விஷயத்தையும் அவனுக்காகவே செய்து கொடுப்பான். அதே மாதிரிதான் இந்த சாய். இதுவரைக்கும் உன்னை யார் வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும்
உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யார் வேண்டுமானாலும் ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் உன்னை எப்பொழுதும் ஏமாற்ற முடியாது. நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய மாற்றங்களையும் உங்களுக்காகவே நான் கொடுக்க தயாராகிவிட்டேன். மேலும் மேலும் இனிமேல் எதற்காக கவலைகள் தேவையே அல்லவே. யாரோ ஒருவன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறான் என்பதற்காக திரும்பவும் நீங்கள் இதை செய்யக்கூடாது. முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு நபர் உன்னை ஏமாற்றிவிட்டார். அதற்காகவே நீயும் அதே போலவே மற்ற விஷயத்தை செய்ய வேண்டும் என்று என்ன அவசியமா உள்ளது? கிடையாது தானே? அதனால் தயவு செய்து எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள். எதையும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் எப்பொழுதும் அமைதியோடு இருங்கள். நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லபடியாகவே நடக்கும். நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்குகிறீர்களோ அந்த தெய்வமானது உங்களை நிச்சயமாக சத்தியமாக உங்களை பெரிய அளவில் வாழ வைக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் நல்ல திருப்பத்தையும் கண்டிப்பாகவே கொடுக்கும். இன்று நீங்கள் சோர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள். ஆனால் நாளை இதைவிட அதிகமான மாற்றங்கள் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் கிடைத்தே தீரும். அலட்சியங்களும் அவமானங்களும் எப்பொழுதும் தேவையே அல்ல. நீ அலட்சியமாக எதையும் நினைக்காதே. அவமானமாகிவிடுமோ என்றும் நினைக்காதே. எல்லாவற்றுக்கும் ஈசன் என்ற ஒருவன் இருக்கிறான். நல்லதற்கும் அனைத்து விதமான விஷயத்தையும் தவறாக செய்பவனுக்கும் சாயாகிய நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் கவலையே இல்லாத சூழ்நிலைகள் அமையும். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் அற்புதமான விஷயங்களும் அழகான விஷயங்களும் நடக்கும். நானே துணை. எல்லா காலத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் நானே துணை. நான் துணையாக இருக்கும் பொழுது நீங்கள் எதையும் நினைத்து பயப்படக்கூடாது. சிரித்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லதுக்கு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.